வணக்கம் சகோ. ஸோ நம்ம டேட்டாஸில் எக்ஸல் ஷீட்டில் க்ரியேட் பண்ண டேட்டாஸில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு காலம் ஆர் ரோவில் ஹெட்டிங் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ கொடுத்துருக்கும் போது நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தர் டேட்டாஸ் என்டர் பண்ணிகிட்டே போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் காலமாக ஒரு ரோ உங்களுக்கு மூவ் ஆகிடும், ஃப்ரீஸாக இருக்காது ரைட்டாக. ஸோ அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணி நிற்க வைக்கிறது, ஸோ அதை எப்படி விசிபிளாக இருக்க வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். தென் இப்போ 2 டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ மந்த்லி ரிப்போர்ட்டு, இப்போ லாஸ்ட் இயர் மந்த்லி ரிப்போர்ட்டு கூட இந்த கரண்ட் மந்த்லி ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா ஸோ வியூ பண்ணணும், அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோ ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா வியூ மெனுக்கு போங்க. வியூ மெனுவில் ஃப்ரீஸ் பேன்ஸ், அதில் ஃப்ரீஸ் டாப் ரோ. ஸோ ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் டவுன் நீங்கள் கீழே பண்ணி போயிட்டே இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலமில் டேட்டா இருக்குது, மெயின் ஹெட்டிங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, எனக்கு அதுதான் ஃப்ரீஸ் வேணும், ரோவில் வேண்டாம் அப்படின்னா ஃப்ரீஸ் ஃபஸ்ட் காலம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் காலம் மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களால் அப்படியே மூவ் பண்ணி போக முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன டேட்டா இருக்குது, என்ன ஹெட்டிங்கில் நம்ம டேட்டா என்டர் பண்ணுறோம் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இல்லை இப்போ நான் இங்கே எடுத்திருக்க டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் காலமில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரோவில் டேட்ஸ் ஆஃப் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ அட்டெண்டன்ஸ் இருக்குது, அந்த டேட்ஸ் செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பேன்ஸில் ஃபஸ்ட் ஹெட்டிங்கில் இருக்கா ஃப்ரீஸ் பேன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதுதான் நம்ம எந்த ஒரு செல் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எந்த செல் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி காலமும் டாப் ரோவும் வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரீஸ் பேன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த செல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி காலமும் அதுக்கு மேலே டாப்பில் இருக்க ரோவும் லாஸ்ட்டு ரோவும் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த சேனில் நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் கொடுத்துட்ட அப்புறம் நான் அப்படியே மூவ் பண்ணி பார்த்தேன்னா ஸோ எனக்கு நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்றது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு டாப் ரோவும் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த டேட்ஸும் ஸோ அதுவும் மூவ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ நம்மளுக்கு மூவ் ஆகாது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஈஸியாக அந்த ஹெட்டிங்கில் இருக்குது, நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்டெண்டன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதே பேஸிஸில் உங்கள் எம்ப்ளாயி டேட்டா பேஸ்லையோ இல்லை மந்த்லி ரிப்போர்ட்டில் நீங்கள் என்டர் பண்ணோன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ செகண்ட் ஒன், நீங்கள் 2 ரிப்போர்ட்ஸை கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இப்போ 2 அட்டெண்டன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2 2 அட்டெண்டன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு கம்பேரிசன் பண்ணணும். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்டு சேம் சப்ஜெக்டில் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் சேம் ஆப்சென்டேஜ் இருக்காங்களா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ என்ன பண்ணேன்னா 2 அட்டெண்டன்ஸ் ஷீட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ஆல், வியூ மெனுவில் போயிட்டு அரேஞ்ச் ஆல். ஸோ அது கொடுத்தோன்னா ஹரிசாண்டல், ஸோ என்ன பொசிஷனில் வேணும் அப்படின்ட்டு கேட்கும். ஸோ ஹரிசாண்டல் கொடுத்தேன்னா ஸோ ஹரிசாண்டல் வைஸில் எனக்கு வியூ ஆகும். இதே வெர்டிக்கல் கொடுத்தேன்னா வெர்டிக்கல் வைஸில் எனக்கு வியூ ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஹரிசாண்டல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டுனா எனக்கு ஹரிசாண்டல் வைஸில் இப்போ வியூ ஆகிடுச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு அதே வியூ மெனுவில் வியூ சைட் பை சைடு இருக்கா. ஸோ அது நீங்கள் அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே ஸோ கொடுத்துட்டோன்னா நம்ம அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். அப்படியே அட் ஒன் ஷாட் நீங்கள் ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேம், ஸோ லாஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் 1ல் எவ்வளோ அட்டெண்டன்ஸ் இருக்காங்க, சப்ஜெக்ட் 2வில் எவ்வளோ அட்டெண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்டுக்கான அட்டெண்டன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, நன்றி சகோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.